அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பெரிய விசுவாசம் யாவாகிய யெகோவா மேசியாவுடைய வல்லமை இந்த எப்பிராயீமிடத்திலும் யூதேயாவிடத்திலும் இருந்தது. ஆனாலும் அவருடைய பக்தி என்னாச்சு? வேதம் சொல்லுகிறது அவருடைய பாவம். தொடர்ந்து வாசிங்க. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆமென். கீலேயாத்து அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை பெற்றவர்கள் பாவத்தின் கூடாரமாய் சாத்தானின் இருப்பிடமாய் மாறுகிறது. ஏனென்றால் பாவம். ஆமென். வாசிங்க. பரிகாரன் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல ஆமென். சீகோமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. தோஷமான காரியங்களை செய்கிறார்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எபிரேயாமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நியாய தீர்ப்பு யூதாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேசித்தனத்தின் ஆவி உன்னிடத்தில் இருக்கிறது. ஆசாரியரோ தன்னிடத்தில் இருக்கிற ஆத்துமாவை கொலை செய்ய விதவைகள் ஆக்க விரும்புகிறான். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லிக் கொடுக்க மாட்டான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்ல, சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு பெருந்திரள் கூட்டம் இந்த பூமியில் அவருடைய வேதத்தை எடுத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சத்தியம் என்றால் என்ன? இன்னைக்கு சொல்றாங்க நான் வணங்குற கடவுள் சத்தியம். எந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம்? நாம் ஆராதிக்கும் தேவன் யார்? அவர் இந்த பூமியை சிருஷ்டித்தவரா? அண்ட சராசரிகளை சிருஷ்டித்தவரா? உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவரா என்கின்ற கேள்வி என்னுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போனால், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அநேக கடவுள்களை அநேகர் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள். இவர்கள் யாரும் சிருஷ்டிகர் அல்ல. இவர்கள் யாரும் சிருஷ்டித்ததும் அல்ல. சிருஷ்டிக்காத மனிதர்களால் உருவாக்கப்பட்ட புதிய நாமங்களை உடைய சில கடவுள்களை வேத கடவுள் என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது விபச்சார ஆவி, இது வேசித்தனத்தின் ஆவி. இந்த ஆவி உடையவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாய், பாரம்பரியத்தின் நிமித்தமாய், அசுத்தத்தின் நிமித்தமாய் ஒன்று நடக்கிறது. அவருடைய பக்தி அற்று போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது. நீ யார் என்கின்ற அறிவு உனக்கு தேவை. பக்தி உடையவனாய் வாழ வேண்டுமானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் யார்? எனக்கும் என் தேவனுக்கும் என்ன சொந்தம்? நான் அவருக்கு யாராக இருக்கிறேன், அவர் எனக்கு யாராக இருக்கிறார்? அறிவு ரொம்ப முக்கியம். சில தகப்பன்மார் சொல்லுவாங்க பிள்ளைகளை பார்த்து, நீ என் பையன் இல்லை, நீ என் பொண்ணு இல்லை, நீ எனக்கு தேவையில்லை, உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை சொல்லி அந்த பிள்ளையின் பிறப்பை சந்தேகிப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்? உண்மையிலேயே அந்த பிள்ளை அவனுக்குத்தான் பிறந்திருக்கும். ஆனாலும் அவனுக்கு சந்தேகம். ஏன் என்று கேட்கிறேன். அவனுக்கு அதில் விசுவாசம் வரவில்லை. இதுபோல அநேகர் தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவன் அநேகரை விசுவாசிக்கவில்லை. இவன் தன்னை யூதன் என்று சொல்லலாம், இவன் தன்னை அவருடைய பிள்ளை என்று சொல்லலாம். ஆனால் அவர் உன்னை ஏற்றுக்கொண்டாரா? உண்மை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்றைக்கு உங்களுடைய தேவனை அறிகிற அறிவுக்குள் கடந்து போய் அவருக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்கிறீர்களோ, அன்றைக்கு உங்களுடைய சகல கட்டுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும்.
கட்டப்பட்ட மனிதன் ஒரு நாளும் தகப்பனுக்கு சொந்தம் அல்ல. இளைய குமாரன் கட்டப்பட்ட வாழ்க்கையில் இருந்தான். பன்றியின் ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்று இருந்தான். புசிப்பதற்கும் கிடைக்கவில்லை. அந்த தருவாயில் தன் தகப்பனாருடைய வேலைக்காரர்களை நினைத்து பார்த்தான். தகப்பனை நினைக்கவில்லை. என் தகப்பனிடத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள் எவ்வளவு நிம்மதியாய், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், எப்படி புசிக்கிறவர்களாய், எப்படி உடுத்துகிறவர்களாய், எவ்வளவு சுதந்திரம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நானோ பன்றியின் ஆகாரத்தை தேடியும் எனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற ஐயப்பாட்டு நிமித்தமாய் தகப்பனை நினைக்க ஆரம்பித்தான். நினைத்தவன் வருந்தினான். வருந்தினவன் ஓடினான். ஓடினவன் தகப்பனை பார்த்து சொன்னான், தகப்பனே, நீர் என்னுடைய தகப்பன் அல்ல. உமக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. நான் உம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவன் அல்ல. உமக்கு நான் துரோகம் செய்தவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். தகப்பன் மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அந்த அழுக்கு வஸ்திரங்களை மாற்றி அவனை சுத்தப்படுத்த தகப்பன் உண்மை உள்ளவராயிருந்தான். இன்றைக்கு அநேக தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிப்பதில்லை. எனக்கு தெரிந்து நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவருடைய கணவனார், இவன் என்னுடைய பையன் அல்ல, இவனுக்கும் எனக்கும் எந்த சொந்தமும் இல்லை என்று சொல்லி நானும் என்னுடைய மனைவியும் ஒரு நாள் கடந்து போன போது என்னிடத்தில் வந்து சொன்னார். கொஞ்சம் யோசிங்க. தகப்பனுக்கு ஐயப்பாடு. இவன் என் மகன் அல்ல, இவன் எனக்கு சொந்தமானவன் அல்ல, எனக்குரியதில் ஒன்றும் இவனுக்கு இல்லை. யோசிக்கிறீங்களா? ஏன் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், தாய் உன்னை மறக்கலாம், தகப்பன் உன்னை மறக்கலாம், தேசம் உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய பேச்சில், உன்னுடைய எண்ணத்தில், உன்னுடைய கிரியையில் உன் விசுவாசம் தளர்ந்து போகிறது, உன்னுடைய பக்தி அற்று போகிறது. அப்படியானால் எப்படி உன்னை தேவன் பராமரிப்பார்? உன்னை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். உனக்கு இருக்கிற ஆபத்துக்கள், உனக்கு இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு இருக்கிற போராட்டங்கள், உனக்கு இருக்கிற பிசாசுனுடைய கிரியைகள், உனக்கு இருக்கிற வஞ்ச நெரிச்சலின் ஆவிகள், மனிதர்களால் உருவாக்கப்படுகிற அத்தனை போராட்டத்திலிருந்தும் உன்னை யார் விடுவிப்பார்? ஆனாலும் விசுவாசம் இல்லை. கைவிடப்பட்டேன், துணை யாரும் இல்லை, தகப்பன் என்கின்ற உறவு இல்லை, தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாதது போல், தாய் இருந்தும் இல்லாதது போல் நான் அனாதையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், உனக்கு துணையும் கேடகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருக்கு நான் எந்த அளவு விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன்? கேள்விக்கு பதில் இல்லை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. பக்தி போய்விட்டது என்று சொன்னால் பாசம் இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்காது, அன்பு இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பேச்சிலே வல்லவர்களாக இருக்கிறோம். என்னிடத்தில் இருக்கிற ஒரு சகோதரி நன்றாக பேசுவார்கள். நான் கடவுளுக்காக அப்படி அதை செய்யலாம் என்று நினைக்கிறேன், இதை செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் தேவனுக்கு உண்மை இல்லை. தேவன் உனக்கு என்ன சொன்னார்? உலக ஆசை, உலக பற்று. நீ ஆராதிக்கிற தேவனுக்கு அது பகை. இந்த வேதத்தை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நீ செய்தால் நீ எப்படிப்பட்ட சாபத்திற்குள் கடந்து போவாய் என்பதை நீ மறந்து விட்டாய். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய கைகளில் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். இது நாளைய தினம் நமக்கு சொந்தமா? கேள்வி ரொம்ப முக்கியம். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. இந்த உலகத்தையே கதிகலங்க பண்ணின ஒரு அரசன், உலகெல்லாம் தெரியும், உலகத்தையே கதிகலங்க பண்ணினான். அவன் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டவன் தேசத்திலிருந்து அத்தனை மருத்துவர்களை அழைத்தான். என்னுடைய வியாதியை குணமாக்க முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி
ஒரு மருத்துவரால் கூட அவருடைய வியாதியை குணமாக்க முடியவில்லை. மரிக்கும் தருவாயில் தன்னுடைய அரசாங்க அதிகாரிகளை அழைத்து சொன்னார், நான் செத்த பின்பு என் பிணத்தை தூக்குவது இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களுமே. ஏனென்று சொன்னால் இந்த மருத்துவர்களால் என்னை காப்பாற்ற முடியவில்லை. நான் இந்த உலகத்தில் அதிகமாக சம்பாதித்தேன், திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினேன், ஆஸ்திகள் குவிந்திருக்கிறது. நான் செத்து என்னுடைய பிரேதத்தை கொண்டு போகிற போது நான் சம்பாதித்த அத்தனையும் ரோட்டிலே ஜனங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவன் ஆணையிட்டான். இரண்டாவதாக சொன்னான், என் கை சவப்பெட்டியில் இருந்து வெளியே ஒன்றுமில்லாதவனாக நான் கடந்து போகிறேன் என்கின்ற அறிகுறியை காட்டுவதற்காக என் கரத்தை வெளியில் வையுங்கள் என்று சொன்னான். யார் என்று உங்களுக்கு தெரியும். உன்னிலை என்ன என்பதை நீ புரிய வேண்டும். உலகத்தையே ஆட்டி படைத்து அத்தனை தேசங்களும் அவனை கண்டு பயந்தது. ஆனால் அவனுடைய நிலை என்ன? எதையும் கொண்டு போகவில்லை. உன்னிலை என்ன? பணம் வந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லை என்றால் இன்னொரு பேச்சு. பணம் வந்தால் தேவனை தேடுகிறது, பணம் இல்லை என்றால் தேவனை தேட வேண்டும், பணம் வந்தால் தேவனை மறக்கணும். யோசித்து பார் உன் நிலையை. வேலை கிடைத்தால் ஒன்று, வேலை இல்லை என்றால் ஒன்று. ஏன் நிலை மாறுகிறாய்? அவருக்கு உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கை மிக மிக அவசியம். என்னை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், பலிபீடத்தை ஏமாற்றலாம், ஆனால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நீ ஏமாற்ற முடியாது. அவருக்கு முன்பாக நீ உண்மையாய் இருக்கணும். பிரைஸ் யாசுவா. அவருடைய ஊழியக்காரனாக ஒரு பச்சிளம் குழந்தை வந்து பலிபீடத்தில் நின்றால் அவன் வார்த்தைக்கு சரண்டர் ஆகணும். ஏனென்றால் பேசுகிறது நீ அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பேசுகிறது பிதாவின் ஆவியானவராக இருந்தால் நீ ஏன் அதில் கேள்வி கேட்கிறாய்? உன் இருதயத்துக்குள் ஏன் அதில் சஞ்சலப்படுகிறாய்? உன் பக்தி இல்லாமல் போனதுதானே காரணம்.